சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். லதாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவியம்மா, நாடோடு துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இன்னைக்கு கந்தர் அலங்காரம். போன வாரம் விநாயகர் சதுர்த்தி இருந்ததுனால நமக்கு வகுப்பு வைக்க முடியல. அதனால இன்றைக்கு கந்தர் அலங்காரம் தொடர்கின்றது. ஆனா அடியாருக்கெல்லாம் புக்கு இருந்தா புக் எடுத்து, நம்ம வார வழிபாடு புக்குல இருக்கு, எல்லாருடைய பதிகமும் அதுல இருக்கு. அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஐயா எந்த பாடல் எடுக்கிறாருன்ட்டு குறிப்பெடுத்து நீங்க எழுதி நீங்க சொல்லலாம். சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், பின்னால குரல் பதிவு கொடுக்கலாம். அதனால ஐயா நீங்க வாருங்கள் ஐயா, ஆரம்பிக்கலாம். ரெண்டாவதா இருக்கிற மைக்க ஆன் பண்ணுங்கய்யா. நீங்க முதல்ல மேல அந்த இதுல டச் பண்ணுங்க. டச் பண்ணினா 5 லைனா வரும். முதல்ல வீடியோ மாதிரி இருக்கும், ரெண்டாவது கேமரா மாதிரி இருக்கும். அதை ஆன் பண்ணுங்கய்யா. ரெண்டாவதா இருக்கிறத ஆன் பண்ணுங்க. சிவாய நமமா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா ஆன் பண்ணுங்கய்யா. இல்லைன்னா வெளியில போயிட்டு மறுபடியும் வாங்கல. வெளியில போயிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க. ஆன் ஆயிடும் உங்களுக்கு. விமலா தேவியம்மா, விமலா தேவியம்மா, நான் பேசுறது கேக்குதா? ஏதோ ஒரு பாடல் பாடுங்க. பாடுறீங்கம்மா. ஐயா மைக் ஆன் பண்ணுங்கய்யா, மைக் ஆன் பண்ணுங்க.
திருப்புகள். கோடான மடவார்கள் முடை மீது ஊர்வேலை இணையான விழியோடே ஊடாடியவரோடு முழடாதே கேக்குதுங்களா? ஊராடாயே நீடாழி சுழதி சம்பலமாக நீடோடி மயில் மீது வருவோனே சூடானதொரு சூதி மலை மேவு சொன்னாடு புகதேவ பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. அம்மா என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களாம்மா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குதுங்கய்யா. நீங்க ஆரம்பிக்கலாம். சந்தோஷம். சந்தோஷம். ஆரம்பிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த திருவடி வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற இந்த ஆன்மீக குழுவிலே இணைந்து உங்களோடு கந்தர் அலங்கார கருத்துக்களை வாரந்தோறும் பரிமாறிக்கொள்ளுவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் ஒரு அருமையான அமுத கலசம். அதிலுள்ள 100 பாடல்களிலும் அருணகிரிநாதர் அநேக அறக்கருத்துக்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் திரட்டி பக்தர்களாகிய நமக்கு அதை அமுதமாக வழங்கியிருக்கின்றார். இந்த பாடல்களை வாரந்தோறும் படித்து கொண்டிருக்கின்ற நாம், சிந்தித்து கொண்டிருக்கின்ற நாம் என்ன அதிலிருந்து, அந்த பாடல்களிலிருந்து கற்றுக்கொண்டோம், அல்லது அருணகிரிநாதர் நமக்கு என்ன செய்திகளை இதன் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் என்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற கருத்தினை மிக தெளிவாக அலங்காரத்தின் வழியாக அருணகிரிநாதர் புலப்படுகின்றார். வாழ்க்கையிலே நமக்கு ஆசை, கோபம், களவு இவைகளெல்லாம் தோன்றி மனித வடிவிலே நம்மை மிருகம் ஆக்கிவிடுகிறது. ஆசை, கோபம், களவு கொண்டவன் மனித வடிவிலே மிருகமாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த மனிதனை அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தின் மூலமாக அன்பு, கருணை, பொறுமை இவற்றை போதித்து நாமெல்லாம் மனித வடிவிலே தெய்வமாக விளங்க வேண்டும் என்கின்ற போதனையை இந்த கந்தர் அலங்காரத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். வாழ்க்கையிலே நம்மெல்லாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாலிபமாகிறோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் திருமணங்கள், போக்குவரத்து எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அப்போது அவங்களுக்குரிய கடமை,
குடும்ப கடமை, சமுதாய கடமை, இவைகளையெல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அந்த கடமைகளை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பையங்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க பொறுப்புகளை அவங்களே கவனிக்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற நிலைமை நமக்கு ஏற்படுகின்ற பொழுது நமக்கு நாம் அமைத்து கொள்ளுகின்ற வாழ்க்கைக்கு பெயர்தான் வானப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம புளியம் பழமும் தோடும் போல இருக்க வேண்டும். அந்த புளியம் காயா இருக்கின்ற பொழுது அந்த தோல் பகுதி அந்த சதை பகுதியோட ஒட்டியும் உறவாடியும் இருக்கின்றது. அந்த புளி பழுத்ததற்கு பின்பு அந்த தோடு அந்த சதையிலிருந்து விலகி நிற்கின்றது. எந்த நேரத்திலும் அந்த பழத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அது தயார் நிலையில இருக்குது. அது மாதிரி தான் இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையிலையும் நம்ம பற்றுக்களை எல்லாம் உலகிய பற்றுக்கள் கொண்டிருந்தோம். நம் இளமையாக இருக்கின்ற பொழுது, நமக்கு கடமைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது உலகிய பற்றுகள் வேண்டும். அவைகளையெல்லாம் நம்ம அந்த காரியங்களையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஓரளவுக்கு நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். பொறுப்புகளிலிருந்து விடுவித்து கொண்டு இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினையை இந்த கந்தர் அலங்காரம் நமக்கு மிக சிறப்பாக விளக்கி காட்டுகிறது. இந்த கந்தர் அலங்காரம் நாம் படிக்கின்ற பொழுது அந்த புலன் உறுப்புகளின் வழியாக வரக்கூடிய உணர்வுகளை எப்படி நெறிப்படுத்துவது, வெளிப்படுத்துவது, இந்த புலன்களுக்கு நாம் எஜமானர்களாக இருக்க வேண்டும். அவைகள் நம்மளைய ஆளுமை செய்யக்கூடாது, அவைகள் நம்மளைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த புலன்கள், ஐம்புலன்கள் இருக்கின்றனவே, அவைகளை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகின்ற அந்த நிலையை, அந்த பக்குவ நிலையை நம்ம அடைய வேண்டும் என்கின்ற இந்த செய்திகளை எல்லாம் அருணகிரிநாதர் மிக அருமையாக இந்த கந்தர் அலங்காரத்திலே படைத்து காட்டியிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் வாரம் நம் பாடல்களை சிந்திக்கின்ற பொழுது நம்ம பார்த்து வருகின்றோம். கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் அருமையான தமிழ் சொற்களை கோர்த்து மாலைகளாக்கி அலங்காரப்படுத்தி இருக்கின்றார் என்பதை நம்ம அநேக இடங்களிலே பார்த்து கொண்டே வருகின்றோம். குறிப்பாகவும் இன்றைய பாடல் தொகுதியிலே வரக்கூடிய நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்கின்ற ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடரை அருணகிரிநாதர் அமைத்து தருகின்றார். முருகப்பெருமான் வருகின்றார், அவர் எந்த நேரத்திலும் உனக்கு துணையாக இருப்பார், நீ பயப்படாதே. அவர் எதில் வருகின்றார் அப்படின்னு சொன்னால் நீல மயில் மீது ஏறி அந்த கோலாகோலமாக வருகின்றார் என்று சொல்லுகின்றார். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான், வெள்ளியோடு வருவான் என்கின்ற அந்த செய்தியை மிக அற்புதமான அந்த சொல்லுக்கு சொல் சுடர் ஏற்றுகின்ற அந்த சுந்தர தமிழிலே அருணகிரிநாதர் அமைத்து காட்டியிருக்கின்றார் என்ற அழகு சொற்கள் நிறைந்த ஒரு தொகுதிதான் கந்தர் அலங்காரம் என்பது. அதே நேரத்தில் இவ்வளவு எளிதான பதங்களை எல்லாம் உபயோகப்படுத்துகின்ற அருணகிரிநாதர் சிற்சில சமயங்களில் கடினமான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துகிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால்,
கிண்ணம் குறித்து அடியேன் என்று இன்றைக்கு நம்முடைய பாடல்ல ஒரு பதம் வருகின்றது. கிண்ணம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சொல்லாக இருக்கின்றது. கிண்ணம் 3 சுழி கொடுக்கின்ற பொழுது அது நம்மெல்லாம் அது ஒரு பாத்திரம், அது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கின்ற பொழுது நம்முடைய அன்னையார் அதில் பால் ஊற்றி அந்த கிண்ணத்திலே நமக்கு வார்த்து கொடுத்தார்கள் என்பது அந்த கிண்ணம் என்பது தெரிகிறது. அருணகிரிநாதர் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய கிண்ணம் என்கின்ற சொல் விளங்காத சொல்லாக இருக்கின்றது. இப்படி விளங்காத பதங்களையும் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் அநேகமாக பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த மாதிரி சத்சங்கங்கள் வாயிலாக, இந்த மாதிரி வேலுண்டு வினையில்லை என்கின்ற ஆன்மீக சங்கத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற இந்த அற்புத வாய்ப்புகளின் மூலமாக இந்த மாதிரியான கடினமான பதங்களுடைய பொருள்களை பிரித்து ஆண்டு அதை எளிமைப்படுத்தி அருணகிரிநாதர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளின் அற்புதங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த அளவிலே இந்த முன்னுரையாக சில வார்த்தைகளை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ வேண்டும் அது என்று தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் புலப்படுத்தி இன்றைய 4 பாடல்களை 23வது பாடலிலிருந்து நம்ம இன்றைக்கு தொடங்கப் போகின்றோம். 23வது பாடலிலிருந்து 23, 24, 25, 26 ஆகிய பாடல்களை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய பொருளை நம்ம இப்பொழுது தெளிவாக பார்ப்பதற்கு முற்படுவோம். 23வது பாடலிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை திருச்செங்கோட்டில் உரைகின்ற முருகராக காட்சி காணுகின்றார். திருச்செங்கோட்டில் இருந்து அருள் பாலிக்கும் முருகப்பெருமானே என்று கூப்பிட்டு அவருடைய அருளை வேண்டி அவர் பிரார்த்தித்து தன்னுடைய வேண்டுகோளை அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடத்தில் வைக்கிறார். என்ன வேண்டுகோள்னா, இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பு அப்படிங்கிறதுல உயிர் இருக்கிற வரைக்கும் தான், உடம்போடு உயிர் சேர்ந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த உடம்பு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் அப்படின்னு சொல்லி அது மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த உயிர் போன நிமிஷத்திலேயே இந்த உடலுக்கு அது பிணமாகி போய்விடுகிறது, சடலமாகி போய்கிறது, மதிப்பை அது இழந்து விடுகிறது என்ற உண்மை நம்மளுக்கு தெரிந்தது தான். இப்போ பழம் இருக்குது, பழத்தின் மேலே தோல் இருக்குது. அந்த தோலுக்கு எது வரைக்கும் மதிப்புன்னா, அந்த சுளைய நீக்காத வரைக்கும் அந்த தோலுக்கு மதிப்பு இருக்குது. சுளைய நீக்கின உடனே அந்த சுளைக்கு மதிப்பு இருக்கும், ஆனால் அந்த தோலை நம்ம வீசி எரிந்து விடுகிறோம். அதை போலவே தான் இந்த உடம்பு என்பதும் உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த உடம்பிற்கு மதிப்பு என்று அருணகிரிநாதர் சொல்லி, இந்த உடம்பிலிருந்து உயிர் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் பிரியலாம். நான் எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்கலாம், நான் உயிரற்ற பிணமாக ஆகக்கூடிய சூழ்நிலை எந்த நேரத்திலும் வரும். முருகப்பெருமானே, திருச்செங்கோட்டில் உரைகின்ற வேலவா, எனக்கு நீ துணை இருக்க வேண்டும் என நான் என்னுடைய உயிர் போகின்ற பொழுது போவதற்கு முதலிலேயே நான் என் மீது நீ கருணை காட்ட வேண்டும், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும் முன் எனக்கு முன்னே தோன்றி எனக்கு அருள் செய், எனக்கு ஆசீர்வாதம் கொடு. நான் பிறந்து பிறந்து இறந்தது போதும், எனக்கு பிறவாத வரம் கொடுத்து அருள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை
இறைவனுக்கு முன்னால அருணகிரிநாதர் பதிவு செய்கின்ற வகையிலே இந்த 23வது பாடல் அமைந்திருக்கின்றது என்கின்ற அந்த பொது கருத்தை சொல்லி இப்பொழுது அந்த 23வது பாடலினுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்பதற்கு முற்படுவோம். தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே, வைத்த வேற்படைவானவனே, மறவேனுனையான் ஐவர்க்கிடம்பெற காலிரண்டொட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என்கின்ற அந்த கருத்தை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் இந்த வெண்பா வழியாக, இந்த பாடல் வழியாக அவர் நமக்கு காட்டியிருக்கின்றார். முருகப்பெருமான் தெய்வ திருமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்கின்ற அந்த திருமலை தெய்வீக அம்சம் பொருந்தியதாக இருக்கின்றது. அது கைலை மலைக்கு இணையான அற்புதம் வாய்ந்த மலையாக இருக்கின்றது. அதை அவர் திருச்செங்கோட்டு மலை, ஈரோடு மாவட்டத்திலே அந்த திருச்செங்கோடு என்கின்ற ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மலை முருகப்பெருமானுடைய ஸ்தலம் மிகவும் அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே, அந்த ஆலயத்திலே, திருச்செங்கோட்டு ஆலயத்திலே மலை மீதிலே வாழுகின்ற சிவந்த சுடர் மிகுந்த ஒளிக்கதிராகியே இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்பதுதான் இதற்கு பொருளாக இருக்கின்றது. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே, வைத்த வேற்படை வானவனே. முருகப்பெருமான் வானத்தில் உரைகின்றவர், அதனால அவர் வானவன் ஆகிறார். அவர் கூர்மையான வேல் தாங்கி இருக்கின்றார், வேலவன். அவர் வேல் தாங்கியவர். அந்த வேலை ஆயுதமாக கொண்டு பகைவர்களை அழிப்பதற்கு அவர் தயார் நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று அந்த திருச்செங்கோட்டினுடைய பெருமையையும் அந்த மலையினுடைய பெருமையும் தெய்வீக அம்சம் பொருந்திய இடம் திருச்செங்கோடு என்பதையும் அருணகிரிநாதர் இந்த 2 வரிகளிலே மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த இடத்துல இந்த திருச்செங்கோட்டினுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது திருஞான சம்பந்தரையும் நம்ம நினைவு கூறுகின்ற நிலையில நம்ம இருக்கிறோம். திருஞான சம்பந்தர் தன்னுடைய அடியார் பெருமக்களோடு பவானி ஆற்றங்கரையிலே உரைகின்ற அந்த சிவபெருமானை தரிசிப்பதற்காக வருகின்றார். சிவ ஆற்றிலே நீராடல் முடிந்து ஆலயத்தில் தரிசனம் முடித்து கொண்டு அங்கிருந்து பக்கமாக இருக்கக்கூடிய, பக்கத்து ஊராக இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூரிலே வந்து அவர்கள் இரவு நேர ஓய்வுக்காக அந்த திருச்செங்கோட்டிலே வந்து இருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தரும் அவருடைய சகாக்களும் இருக்கிறாங்க. இரவு நேரம் முடியுது, அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுகின்றார்கள். காலை நேரம் வருது. திருஞான சம்பந்தர் எங்கே பக்தர்கள் எல்லாம் ஒருத்தரும் எழுந்திருக்க காணுமே அப்படின்னு சொல்லி அவர் பக்தர்கள் ஓய்வு எடுக்கின்ற உறங்குகின்ற இடத்திற்கு வந்து பார்க்குறாரு. எல்லாரும் படுத்துக்கிட்டு எந்திரிக்க முடியலைங்க சாமி, ஏதோ எங்களை போட்டுட்டு அமுத்துது சாமி, எங்களுக்கெல்லாம் காய்ச்சல் மாதிரி இருக்குது, உடலே உஷ்ணமாக இருக்குது சாமி அப்படின்னு திருஞான சம்பந்தர் இடத்துல அந்த பக்தர்கள் சொன்னார்கள். திருஞான சம்பந்தர் இறைவனை நினைந்து அந்த வேத மந்திரத்தை ஓதி, உன்னுடைய கருணை வேண்டும், பக்தர்கள் எல்லாம் எப்போதும் போல அவர்கள் சுய உணர்வு பெற வேண்டும், அவர்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும், அவர்களுடைய வெப்பம் தணிய வேண்டும், இறைவா உன்னுடைய கருணை கரம் நீட்ட வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த
பக்தர்கள் எல்லாம் சுய உருவம் பெற்றார்கள், சுய நிலைக்கு வந்தார்கள், அவர்கள் ஆரோக்கியம் பெற்றார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியை நம்ம இந்த திருச்செங்கோடு பெருமை மிகுந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கும் அந்த திருச்செங்கோட்டில் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரி சளி காய்ச்சல் அப்படிங்கிறது இன்றளவும் அந்த மக்கள் அந்த மாதிரியான நோய்களில் பாதிக்கப்படுகின்றது இல்லை என்கின்ற செய்தியையும் நம்ம கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட புனிதமான இடம் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த மலை வானளாவி உயர்ந்திருக்கக்கூடிய உயரமான மலை. அந்த மலையிலே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை இன்றைக்கு செழும் சுடராக பார்க்கின்றோம். வைத்த வேற்படை வானவனாக நம்ம பார்க்கின்றோம். உன்னை என்றைக்கும் நான் மறவேன் முருகா, நீதான் எனக்கு காவலனாக இருக்கின்றாய், உன்னை நான் என்றைக்கும் மறவேன், உன் அடி சரணடைந்தேன், உன் பாதம் பணிந்தேன். என்னுடைய வேண்டுகோளை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமானே, என்னிடத்திலே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, அந்த வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொன்னா, இறைவா முருகா, எனக்கு நீ இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றாய். இந்த உடம்புல அந்த வரிகளை நம்ம இப்போ 3வது வரியும் 4வது வரியும் படிக்கலாம். ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஒட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு அப்படின்னு சொல்றாரு. இது இந்த உடம்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா வீடு. அது எப்படிப்பட்ட வீடுன்னு, அது நிலையான வீடா அப்படின்னா இல்லை. இன்றைக்கு அந்த வீடு இருக்கும், நாளைக்கு அந்த வீடு அழிஞ்சு போயிடும். இதை புலப்படுத்துவதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு துச்சில் என்று சொல்லுவார்கள். துச்சில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வாடகை வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த வாடகை வீட்டில் நம்ம மாதம் வாடகை கொடுக்கின்ற பொழுதுதான் அனுமதி இருக்கும். அந்த வீட்டு சொந்தக்காரரு ஏப்பா இந்த மாதத்தோட வீட்டை காலி பண்ணிடுறப்பா அப்படின்னு சொன்னோம்னா அது காலி பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த உடம்பும் ஒரு வாடகை வீடு தான். என்றைக்கு அந்த இறைவர் நமக்கு ஆணையிடுகிறாரோ, என்றைக்கு யமதூதரை அனுப்பி வைக்கிறாரோ, அன்றைக்கு நம்ம இந்த உடம்பிலிருந்து விடுதலை ஆகித்தான் ஆகணும் அப்படிங்கிறது நியதி. அதனால்தான் இதை வீடு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு அந்த உடம்பு உயிர் அதோட இறைவன் விடாம மனிதன் இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உடம்பின் கீழ்ப்பகுதியில் 2 காலையும் உடம்பின் மேல் பகுதியில் 2 கையையும் ஒட்டி வச்சிருக்கிறாராம். என்ன அற்புதமாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2 காலையும் 2 கையையும் ஒட்டி வச்சிருக்கிறாரு. அதோட 5 புலன்களையும் இணைத்து வைத்திருக்கிறார், இடம்பெற செய்திருக்கின்றார். இதுதாயா வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை இது அனித்தியமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குறைவான வாழ்க்கை. இது என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. 5 புலன்கள் இடம்பெற்றிருக்கின்றன, கால்கள் 2 ஒட்டி கொண்டிருக்கின்றன, கைகள் 2ம் உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கின்றன. இந்த உடம்பு ஒரு நாள் அழிந்துவிடும். அழிவதற்கு முன்பு என்னை வந்து காத்து அருள்வாயாக. எனக்கு இந்த பிறவி போதும், இந்த பிறவி துன்பத்திலிருந்து நான் விடுதலை செய்வதற்கு நீ விமோச்சனம் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே அடிபணிந்து தெண்டனிட்டு அருணகிரிநாதர் வேண்டி விரும்பி விண்ணப்பித்து கொள்ளுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தினுடைய
பொருள் நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. எந்த இடத்திலும் கடினமான செய்தி இல்லை, எல்லா செய்திகளையுமே விளங்கி கொள்ளக்கூடிய அளவிலே நமக்கு இருக்கின்றது. முருகப்பெருமான் செழும் சுடராக இருக்கின்றார். நமக்குத்தான் வாழ்வும் சாவும் வருகின்றது. என்றைக்கும் நித்தியமாக, என்றைக்கும் நீண்டு நெடிய காலத்திற்கும் வாழுகின்ற செழும் சுடராக முருகப்பெருமான் திருச்செங்கோட்டிலே தெய்வ திருமலை மீதிலே இருக்கின்றார். அவருடைய வேல் கூரிய வேலாயுதமாக இருக்கின்றது. பகைவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய அந்த வேலாயுதத்தை கையில் ஏந்தி அவர் வானவராக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை ஒருபோதும் நான் மறவேன். என் நெஞ்சத்திலே அவர் மஞ்சம் இட்டிருக்கின்றார். அவரை நான் நினைக்காத பொழுதே இல்லை, என்றும் நான் அவரை நினைத்து கொண்டே இருக்கின்றேன். அவரிடத்திலே ஒரு பணிவான விண்ணப்பத்தை நான் விண்ணப்பித்துக் கொள்வதில் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்றேன். என்ன விண்ணப்பம் என்றால், இந்த உடம்பு என்பது அழியக்கூடிய தன்மையுடையது. அது என்றாவது ஒரு நாள் இது அழிந்துவிடும். அழிவதற்கு முன்பு என்னை நீ காத்தருள வேண்டும், எனக்கு அருள் பாலிக்க வேண்டும், இந்த பிறவி பிணியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவதாக. ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஒட்டி அதிலிரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என்கின்ற விதமாக இந்த 23வது பாடல் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, அடுத்தது 24வது பாடலுக்கு நாம் செல்லுகின்றோம். 24வது பாடலினுடைய பொது கருத்து, வள்ளிமலை மீது முருகப்பெருமான் காட்சியளிக்கின்றார், வள்ளியோடு காட்சியளிக்கின்றார். திருமண காட்சி அங்கு நம்ம கண்கூடாக பார்ப்பதற்கு அருமையான வாய்ப்பு நமக்கு வந்திருக்கின்றது. திருமண கோலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அருணகிரிநாதர் திருமண கோலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து, முருகா, என் மீது நீ கருணை கொண்டாய், நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன், என் மீது நீ கருணை கொண்டாய், என் அருகே நீ வந்தாய், என்னுடைய காதுக்கு அருகே வந்து இரகசியமாக நீ அந்த மெய்ப்பொருளின் தத்துவத்தை எனக்கு சொன்னாய். ஆகவே நான் இந்த உலகாயுதத்திலே உழன்று கொண்டிருந்தவன், மெய்ப்பொருளினுடைய தன்மையை உணராமல் இருந்தவன், அந்த இறைவனுடைய தத்துவத்தை, இறை தத்துவத்தை, அந்த ஞான தத்துவத்தை எனக்கு நீ எடுத்து சொன்னாய். உனக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் உடையவனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற வண்ணம் இந்த 2வது பாடல் அல்லது 24வது பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது நம்ம பார்ப்போம். கிண்ணம் குறித்தடி ஏன் செவி நீ என்று கேட்க சொன்ன, குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல், சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை, முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலினுடைய பொருளை நம்ம இப்ப பார்ப்போம். கிண்ணம் குறித்து அடியேன் என்று இந்த பாடல் தொடங்குகின்றது. கிண்ணம் குறித்தடியேன் என்றால், இந்த உலகாயுத வாழ்வில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நான் புத்தி பேதலிச்சு போய் இருக்கிறேன். நான் நல்லது செய்யறனா கெட்டது செய்யறனா, நான்
மேட்டில் இருக்கிறனா பள்ளத்தில் விழுந்துட்டுனா எதுவுமே எனக்கு புலப்படல. நான் ஒரு அறிவிலியாக இருக்கின்றேன், நான் ஒரு பேதமியாக இருக்கின்றேன், உணராதவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரே வாழ்க்கையே ஒரே கடினம், என்ன செய்யறது அப்படின்னு விழி பிதுங்க நான் இருக்கிற நிலைத்தான் கிண்ணம் குறித்து அடியேன் என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த பதத்தின் மூலமாக, அந்த சொற்றொடரின் மூலமாக அருணகிரிநாதர் நமக்கு விளக்குகின்றார். வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கின்ற நான் சஞ்சலத்திலும் வேதனையிலும் நான் உழன்று கொண்டிருக்கின்றேன், நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்படி வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் முருகா என்றும் நான் மறக்காமல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அழைக்கின்றேன். முருகப்பெருமானே, எனக்கு நீ கருணை காட்டு என்று நான் என்னுடைய அவஸ்தையில, என்னுடைய கஷ்டத்துல, என்னுடைய குழப்பத்துல நான் முருகப்பெருமானுடைய கருணையை வேண்டி கேட்ட பொழுது முருகப்பெருமான் செவி சாய்த்தார், என் மீது கருணை காட்டுவதற்கு ஒப்புக்கொண்டார். அவர் ஓடோடி வந்தார். வந்தவர் என்னுடைய செவிக்கு அருகிலே வந்தார். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ என்று கேட்க சொன்ன. என்னுடைய செவிக்கு அருகிலே முருகப்பெருமான் வந்தார். அவ்வளவு நெருக்கமாக முருகப்பெருமான் என்னிடத்திலே என் மீது கருணை கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு அவர் என்னுடைய செவிக்கு அருகே வந்தார். ஏன் செவிக்கு அருகே வந்தார்னா, அவர் மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக வந்தார். அது ஒரு ரகசியமான சொல். இவர் சிவபெருமானுக்கே அந்த சிவாய நம என்கின்ற அந்த பிரணவ மந்திரத்தை சொன்னவர் அல்லவா. ஆகவே சிவபெருமானுக்கு எப்படி அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி எனக்கும், இந்த உலகாயுதத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் ஞானம் அமைய வேண்டும் என்பதற்காக, மெய்ப்பொருளின் தத்துவத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செவி அன்று கேட்க சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாகி விட்டது. குன்னம் குறிச்சி என்றால் மெய்ப்பொருளை பற்றிய ரகசியம் எனக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது முருகா. நீ என் காதருகே வந்தாய், வெகு ரகசியமாக சொன்னாய். அது மெய்ப்பொருளின் ரகசியம். அந்த ரகசிய வார்த்தையினுடைய உட்பொருளை, அதனுடைய உட்கருத்தை நான் நன்றாக விளங்கி கொண்டேன். அது வெளிப்பட்டது, அதை நான் விளங்கி கொண்டேன். இதுவரைக்கும் நான் புறக்கண்களால் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். முருகா, அகக்கண்ணை திறந்து வைத்தாய். அகக்கண் மூலமாக நான் உன்னை உணர்வதற்கு ஒரு பாக்கியத்தை இன்று நான் பெற்றேன். நான் பக்குவம் அடைந்து விட்டேன். அந்த பக்குவ நிலையை நான் அடைவதற்கு நீ எனக்கு உதவி செய்தாய். நான் என்றென்றும் உன்னுடைய பாதார விந்தங்களை பணிந்து உனக்கு சேவகனாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது. அந்த ஞானத்தை, அந்த ஞான ரகசியம் வெளியாகிவிட்டது. அது உன் மூலமாக வெளியாகிவிட்டது. அதை நீ வெளிப்படையாக சொல்லாமல் எனக்கு மட்டும் என்னுடைய காதுக்கு அருகிலே வந்து நீ எனக்கு சொன்னாய். அதனுடைய உட்பொருளை நான் உணர்ந்து கொண்டேன், கண்டு கொண்டேன், பரமானந்தம் அடைகின்றேன் என்று இவர் அருணகிரிநாதர் ஆனந்த வெள்ளத்திலே மிதக்கின்றார். ஆனந்த வெள்ளத்திலே மிதக்கின்ற அருணகிரிநாதர் முருகப்பெருமான் தரிசனம் வேண்டும், முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்.
முருகப்பெருமான் அப்பொழுதுதான் அவருக்கு அந்த கானகத்துல காட்சி கொடுக்கிறார். அருணகிரிநாதருக்கு கானகத்துல காட்சி கொடுக்கிறார். கானகம் என்ன கானகம்? அது மலை, வனாந்தரம், அது வள்ளி மலை, வள்ளி குடியிருக்கக்கூடிய இடம், வேடுவர்கள் வேடிச்சிகள் இருக்கக்கூடிய இடம், அது குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்திலே இருக்கக்கூடிய வள்ளியோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை இவர் சந்திக்கிறார். இப்போ மிக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தருணம் ஆனந்தமான தருணம். மணக்கோலத்துல முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். வேடுவர்கள் எல்லாம் அந்த மணமக்களை சூழ்ந்து அங்கு மிகப்பெரிய ஒரு ஊர்வலமே நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை இங்கு நம்ம காணுகின்றோம். வேடுவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? அவர்கள் கொம்பு வைத்திருக்கின்றார்கள், குழல் வைத்திருக்கின்றார்கள், தார தப்பட்ட வச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் இன்னிசை முழங்க இந்த மணமக்களை வரவேற்று ஆரவாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அலங்கார காட்சியில முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். முருகப்பெருமான் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னோம்னா, குறிஞ்சி கிழவராக காட்சி அளிக்கின்றார். முருகப்பெருமான் அறிவுடைய முருகப்பெருமான், பொருள் உணர்ந்த முருகப்பெருமான், அண்ட சராசரங்களையே ஆளுமைக்கு கொண்டு வருகின்ற முருகப்பெருமான், அனுபவத்திலே சிறந்த முருகப்பெருமான். இத்துணை பெருமைகளையும் உள்ளடக்கி ஒரே வார்த்தையாக அருணகிரிநாதர் கிழவர் என்ற ஒரு சொல்லிலே அடக்கி இருக்கின்றார். கிழவர் என்று சொன்னால் முருகப்பெருமான் அனுபவம் மிக்கவர், முருகப்பெருமான் ஞானம் மிக்கவர், முருகப்பெருமான் உலகத்தையே ரட்சிப்பதற்காக தோன்றியவர் என்கின்ற பரந்த கருத்துக்களை உடைய அந்த சிறந்த வார்த்தையாக கிழவர் என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டு, வள்ளியம்மையை குறிப்பிடுகின்ற பொழுது திணைப்புலம் காக்கின்ற அந்த குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தமான எந்த விதமான அறிவுக்கும் உட்படாத ஒரு சாதாரண பெண்மணி என்று சொல்லுகின்ற பொழுது அவள் ஒரு சிறுமி என்று அருணகிரிநாதர் சொல்லி, கோடு குழல், இப்ப இதனுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த இதற்குரிய விளக்கங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாங்க. கோடு குழல் சின்னம் குறிக்க, அந்த கோடு குழல் எல்லாம் யாரு இசைக்கிறாங்கன்னா வேடுவர்கள். கோடு குழல் கிண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இசை கருவிகளை குறிக்குது. கொம்பு, குழலு, தாளம் இவைகளை எல்லாம் அவர்கள் இசைத்து கொண்டு குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. அந்த குறிச்சி என்பதுதான் வள்ளி மலையை குறிக்கின்றது. அது வள்ளி உரைகின்ற அந்த மலையை குறிக்கின்றது. அந்த இடத்திலே இப்பொழுது நாம் முருகனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை அருணகிரிநாதருடைய பாடல் வழியாக மிக சிறப்பாக இந்த இடத்தில் இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடுவோம். கிண்ணம் குறித்தடி ஏன் செவி நீ என்று கேட்க சொன்ன, குன்னம் குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடு குழல், சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே என்பதாக இந்த பாடல் இருக்கின்றது. கல்யாணம் முயன்றவனே என்றால் கல்யாணம் செய்து கொண்டான், வள்ளியை திருமணம் செய்து கொண்டான். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, வள்ளி மலையில யாரெல்லாம் குழுமி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, வேடுவர்களெல்லாம் குழுமி, அந்த வேடுவர்களெல்லாம் ஆனந்தமான ஒரு நிலையில அவர்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் இசைத்து இந்த திருமண தம்பதிகளை வரவேற்கின்ற நிலையிலே முருகப்பெருமான் இருக்கிறார். இத்தகைய முருகப்பெருமான் தான் என்னுடைய சஞ்சலத்தை போக்கினார், என்னுடைய சந்தேகங்களை நீக்கினார்,
நான் எது நல்லது எது கெட்டது, நான் இருக்கிறது மேடா அல்லது பள்ளமா, நான் வாழ்வில் இருக்கின்றேனா தாழ்வில் இருக்கின்றேனா என்று சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தேன். கிண்ணம் குறித்தடியேனாக நான் இருந்தேன். என் மீது கருணை கொண்டார் முருகப்பெருமான். எனக்கு தயவாக முருகப்பெருமான் தோன்றினார், எனக்கு உதவி செய்தார். என்னுடைய காதருகே வந்து ரகசியமாக மெய்ப்பொருளினுடைய தத்துவத்தை உணர்த்தி நான் ஞானம் பெறுவதற்கு புறக்கண்களின் வழியாக இந்த உலகியலை நான் பார்த்து கொண்டிருந்த நான் இன்றிலிருந்து அகக்கண், என்னுடைய அகக்கண்கள் திறப்பதற்கும் என்னுடைய ஞானக்கண்கள் திறப்பதற்கும் முருகப்பெருமான் அருள் பாலித்தார். அந்த முருகப்பெருமானை நான் கருணையுடன் நினைந்து போற்றுகின்றேன். இன்றைக்கு அவர் திருமண கோலத்திலே இருக்கின்றார். வள்ளியம்மையோடு அலங்காரமாக காட்சியளிக்கின்றார். அவர் மணக்கோலத்திலே அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த தருணத்திலே முருகப்பெருமானை தரிசிப்பதிலே நான் ஆனந்தம் அடைகின்றேன் என்கின்றதாக இந்த 24வது பாடலை நாம் பொருள் கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம பதம் பிரித்து பார்க்கின்ற பொழுது அருணகிரிநாதர் அந்த கடினமான சொற்களுக்குள் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லாம் புதைத்து வைத்திருக்கின்றார், பொதிந்து வைத்திருக்கின்றார் என்கின்ற அந்த சிறப்பை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அருமையான இலக்கியத்தை, பக்தி இலக்கியத்தை அருணகிரிநாதர் ஆன்மீக நேயர்களுக்கு அவர் அருளி செய்திருக்கின்றார் என்பதை எல்லாம் பார்த்து நாம் வியக்கக்கூடிய செய்தியாக இந்த பாடலை படிக்கின்ற பொழுது நாம் உணர்கின்றோம். அடுத்தது 25வது பாடலினுடைய பொது கருத்தை நம்ம பார்க்கிறோம். 25வது பாடல்ல இப்படி நம்ம முருகப்பெருமான் காட்சி அளிச்சாரு, கல்யாண ரூபத்தில் அவர் இருந்தாரு, வள்ளியோடு கைகோர்த்து இருந்தாரு. நான் ரொம்ப ஆனந்தமா முருகப்பெருமான பார்த்தேன். அவரு எனக்கு மெஞ்ஞானத்தினுடைய பொருளையும் இப்பதான் சொன்னாரு, அந்த ரகசியத்தை என்னோட காதுல வந்து சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா புலங்காகிதமாக இருக்கின்ற அந்த நிலையில இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா சுகமும் துக்கமும் பக்கம் பக்கம்தான். ஒரு நிமிடத்துல நம்மளுக்கு ஆனந்தமா இருப்போம், அடுத்த நிமிஷத்துலயே நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விதமாக நமக்கு துக்கம் வந்து சேர்ந்துடும். இது ரொம்ப மனித வாழ்க்கையில இயற்கை. அதே மாதிரிதான் அருணகிரிநாதரும் அடுத்த பாடலை அமைக்கின்ற பொழுது நமக்கு அந்த சூழ்நிலையைத்தான் இப்பொழுது நமக்கு காட்டுகிறார். என்ன சூழ்நிலை? மரண பயம் ஏற்படுகிறது. இன்றைக்கு அனுபவிக்கிறேன், இது எத்தனை நாளைக்கு என்னால இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தெரியலையே. என்றைக்கு வேண்டுமென்றாலும் யமதூதன் வருவான், என்னுடைய உயிரை பறிப்பான், மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் நினைக்கிறார். இந்த மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறது பிறந்தவங்க எல்லாரும் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது அது உறுதியான ஒன்று. அது எழுதி வைத்த சாசனம். பிறந்தவர்கள் அனைவரும் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது எழுதி வைத்த, அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அன்றாடம் மரண பயத்தோடவே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பொது கருத்தை தான் இந்த பாடலின் வழியாக அருணகிரிநாதர் புலப்படுகிறார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளை இனிய நாளாக ஆக்கி அதை நல்ல பொழுதாக கழிக்கக்கூடிய கடமை உனக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும். நான் செத்து போயிடுவேன். அது செத்து போகிறது ஒரு நாள் வரும். அதை ஏன் இன்றையிலிருந்தே இப்பொழுதிருந்தே நீ அதை ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்?
வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், அழுது கொண்டிருக்கின்றாய் என்கின்ற ஒரு பொது கருத்தை இந்த பாடல்ல மையப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்பதை பொது கருத்தாக சொல்லி, ரொம்ப அற்புதமான இந்த பாடல். யமதர்ம ராசா அந்த நம்முடைய வாழ்க்கை கணக்கு எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மன் நமக்கு பிறக்கும் பொழுதே அந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த நாளோட இவனுடைய வாழ்க்கை கணக்கு முடிஞ்சுதப்பா, இவனை போய் பாசக்கயிறு போட்டு நீ இழுத்திட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி யமதர்ம ராசாவுக்கு பிரம்மன் ஆணையிடுறாரு. பிரம்மனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு லிஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டு யமதர்ம ராசா கீழே வந்து நம்மிடத்தில் வருவதாக காட்சி. ரொம்ப அற்புதமாக அந்த படம் பிடிச்சு காட்டுகின்ற மாதிரி, சித்திரத்தில் வரைந்த மாதிரி அந்த காட்சியை காட்டியிருக்கின்றார். இதை முதல்ல அந்த பாடலை நம்ம படித்து பார்ப்போம். தண்டாயுதமும் திரிசுலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வடிவாள் கண்டாயடா அந்த காவந்து பார்சட்டன் கை கெட்டவே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. யமதர்மராசா எப்படி வருகின்றான், எப்படி கோபாவேசத்தோடு, கோபத்தோடு, திரண்ட தோள்களோடு, முறுக்கிய மீசையோடு, கண்களை கோபக்கனகள் தெரிக்க கண்களை வைத்து கொண்டு வருகிறான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்கிறோம். தண்டாயுதத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறான். ஆயுதம் தண்டாயுதம், 3 அடுக்கு உடைய சூலம், அம்பு, நம்மளை வெட்டி வீழ்த்தி கொன்று குவித்து எடுத்துட்டு போறதுக்காக ஆயுதம். தண்டாயுதம் திரிசூலமும் விழ, அதை தாக்கி நம்முடைய உயிரை கொய்து போவதற்காக யமதர்மராசன் நம்முடைய கணக்கை முடிப்பதற்காக வருகின்றான். தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். இந்த இடத்துல அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, யமதர்மராசனே, என் கணக்கம் முடிக்கிறதுக்காக நீ வந்திருக்கிற, ஆனா நான் சற்றும் பயம் இல்லாதவனாக இருக்கின்றேன். என்னை நீ தாக்க வந்திருக்கின்றாய், நான் அதற்கு சற்றும் பயப்பட மாட்டேன். உன்னை எதிர்கொள்வேன், உன்னை நான் தாக்குவேன். நான் உன்னை தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். இது சத்தியம். அது நெஞ்சில் உரத்தோடு பேசுகின்றார். மனிதர்களே, வாழுகின்ற காலத்திலே சஞ்சலமின்றி வாழுங்கள் என்கின்ற எடுத்துக்காட்டை அருணகிரிநாதர் நமக்கு போதிக்கின்ற வகையிலே இந்த பாடல் இருக்கின்றது. யமன் வருவான், கூட்டிட்டு போறதுக்காக தான் வருவான். உடனே நீயே வா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லாத என்கின்ற மாதிரி இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கிறார். அருணகிரிநாதர் சொல்றாரு, நான் உன்னை தாக்குவேன், உன்னை திண்டாட வைப்பேன், உன்னை வெட்டுவேன், உன்னை சாய்ப்பேன், இது உறுதி அப்படின்னு ரொம்ப போல்டா, ரொம்ப தைரியமா, யமனுக்கே இவர் சேலஞ்சிங்கா, எதிர்க்கு எதிராக, ஒத்தைக்கு ஒத்தையாக நிற்கக்கூடிய காட்சியை இங்கே நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த தைரியத்தை எனக்கு யார் கொடுத்தா? நான் தைரியமா பேசுறேன், யமனுக்கு நான் சேலஞ்சிங்கா இருக்கிறேன், போட்டிக்கு போட்டியாக நான் விளங்குகின்றேன். இவ்வளவு தைரியமாக ஆவேசமாக நான் பேசுவதற்கு யார் பின்புலமாக எனக்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். எனக்கு பின்புலமாக இருப்பது யார் என்றால் செந்தில் வேலவன்
எனக்கு துணையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இவ்வளவு தைரியமாக நான் பேசுகிறேன். செந்தில் வேலவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தொண்டாகிய என் அபிரோத ஞான சுடர்வாளை பரிசாக கொடுத்திருக்கிறான். என்ன வாழ்? எனக்கு சுடர்வாள் கொடுத்திருக்கிறாரு முருகப்பெருமான். எப்படிப்பட்ட சுடர்வாள்? அது ஞான சுடர்வாள். அது ஞான சுடர்வாள் மட்டும் இல்லை, அபிரோத ஞான சுடர்வாள் அப்படின்னு சொல்றார். விரோதம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு தெரியும், சாதாரணமான வார்த்தை தான் விரோதம். விரோதம் அப்படின்னு சொன்னா பகை. பகையை ஏற்படுத்துகின்ற ஞான சுடர்வாளை முருகப்பெருமான் எனக்கு பரிசாக கொடுக்கவில்லை. அபிரோத ஞான சுடர்வாளை, பகையற்ற அன்பு மிகுந்த கருணையே உருவமாக இருக்கக்கூடிய ஞான சுடர்வாளை அருணகிரிநாதர் எனக்கு பரிசாக நல்கி இருக்கின்ற காரணத்தினாலே நான் அசுர பலம் கொண்டு விளங்குகின்றேன். யமதர்மனே, உன்னை பார்த்து நான் அச்சப்பட மாட்டேன். என்னை பார்த்து நீ அச்சப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். நான் உன்னை திண்டாட, வெட்டி வீழ்த்தி விடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று இந்த இடத்திலே மிக அற்புதமாக அருணகிரிநாதர் சொல்றார். இந்த நேரத்துல பாரதியாருடைய வார்த்தையையும் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருணகிரிநாதரை ஒட்டி பாரதியாரும் இதே மாதிரி சொல்லி இருக்கிறார். பாரதியாருக்கு அந்த சாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்த யமனை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாரதியார் ரொம்ப ஆவேசமாக அந்த யமனை கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாருன்னா காலா அப்படிங்கிறார். காலா அப்படின்னு என்ன அர்த்தம்? காலன், யமதூதனே, யமனே, என்னுடைய உயிரை பறிக்க வந்தவனே என்று பாரதியார் காலா என் அருகில் வாடா. எவ்வளவு பாரதியார் தைரியமா நெஞ்ச நிமித்தி அவர் அருணகிரிநாதருடைய பாணியிலேயே பாரதியாரும் சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். காலா என் அருகில் வாடா, உன்னை என் காலில் போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அதே தொனியில தான் அன்றைக்கு பாரதியாருக்கு முன்னாலேயே அருணகிரிநாதர் இவ்வளவு அழகாக யம தர்மராசரை கண்டு பயப்படாமல் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், செந்தில் வடிவேலனுடைய கருணை பார்வை எனக்கு இருக்கின்றது. அவர் அளித்திருக்கக்கூடிய ஞான சுடர்வாள் என்னுடைய கையிலே இருக்கின்றது. அது சாதாரண ஞான சுடர்வாள் இல்லை, அது அபிரோத ஞான சுடர்வாள், அது அன்பை பொழிகின்ற ஞான சுடர்வாள், அது அருளை பொழிகின்ற ஞான சுடர்வாள் என்றெல்லாம் மிக அற்புதமாக இந்த இடத்துல அந்த யமதர்ம ராசா காட்சியை, யமதர்ம வந்ததையும் பாசக்கயிறு போட்டான், உயிரை எடுத்தான், கொண்டுட்டு போனா, பிரம்மனுக்கு கணக்கு கொடுத்தான்னு முடியாம இங்கு எதிர்வாதம் தொடுக்கின்ற நிலையிலே சிச்சுவேஷனை, சூழ்நிலையை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உணர்த்தி காட்டுகின்றார். நீ வாடா, உன்னை நான் திண்டாட வச்சிருவேண்டா, உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவேண்டா, நீ வீழ்ந்து போவாய், என் முன் நீ இறப்பாய் என்கின்ற அந்த கோபாவேசம் மிகுந்த வார்த்தைகளை அருணகிரிநாதர் இந்த இடத்துல பலப்படுத்தி காட்டுகிறார். இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம இதை சிந்திக்கின்ற பொழுது இன்னொரு சரித்திர சம்பவத்தையும் நான் இந்த இடத்துல நினைவு கூறுவதற்கு நான் பிரியப்படுகின்றேன், ஆசைப்படுகின்றேன். 2ஆம் உலக போர் சமயத்துல இங்கிலாந்த கோலோச்சி ஆட்சி புரிந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர். உலக நாடுகள் அனைத்தையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து சர்வ வல்லமை, சர்வ பலம் பொருந்தியவராக அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்கின்ற அந்த ஆங்கிலேயர் பிரதம மந்திரியாக அவர் வீற்றிருக்கின்றார்.
நம்ம இந்தியாவில் நம்மெல்லாம் காந்தியடிகளை மையமாக வைத்து தலைவராக வைத்து சுதந்திர போராட்டத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர் நம்ம நாட்டுக்கு காந்தியடிகள் எப்படிப்பட்ட போராட்டத்தை நிகழ்த்தினார்னு நம்மளுக்கெல்லாம் வரலாற்றின் மூலமாக நம்ம அறிந்திருக்கிறோம். அகிம்சை வழியில, அன்பின் வழியில, கையில கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் வருகுது என்று பிரகடனப்படுத்தி காந்தியடிகள் பிரிட்டிஷ்காரர்கிட்ட சுதந்திரம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இப்போ யம தர்மராசா ஒரு பக்கம், நம்ம மானுடர்கள் இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் வின்ஸ்டன் சர்ச்சில், இன்னொரு பக்கம் காந்தியடிகள். இந்த மாதிரி நம்ம ஒப்புவமை ஏற்படுத்தி பார்க்கலாம். இப்ப சர்ச்சில் கையில என்ன வச்சிருக்கிறார்? துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, ஆயுதங்களை வைத்திருக்கிறார், பீரங்கிகளை வைத்திருக்கிறார், சுட்டு பொசுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அப்படிப்பட்ட சர்ச்சில் என்ன சொன்னாருன்னா, ஒரே நிமிஷத்துல நான் காந்திய என்னுடைய துப்பாக்கியில சுட்டு வீழ்த்தி விட்டு நான் இந்தியாவை பெர்மனண்டாக நிலையாக என்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்த்தி கொள்ள முடியும். ஆனால் என்னால் அது முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய பகைவனாகிய காந்திஜி அன்பு என்கின்ற ஆயுதத்தை, அகிம்சை என்கின்ற ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறதுனால என்னுடைய துப்பாக்கி பலமிழந்து போய்விட்டது. என்னுடைய துப்பாக்கியை நான் பிரயோகிக்க முடியாமல் பலமிழந்தவனாக இருக்கின்றேன் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் நேரடியாக சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. வரலாற்றின் மூலமாக நம்ம உணர்கிறோம். ஆகவே அந்த அன்பு என்பது எவ்வளவு தூரம் வலிமையானது, அந்த அன்பினுடைய அடிப்படையில் தானே காந்திஜி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்பதையும் நம்ம இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா வலிமை, ஆயுதம், போராட்டம், போர்க்களம். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா அன்பு. இதையே தான் அருணகிரிநாதர் சொல்றாரு, யம தர்ம ராசனே, நீ உன்னிடத்திலே தண்டாயுதம் இருக்கின்றது, திரிசூலம் இருக்கின்றது, நீ கோபமாக இருக்கின்றாய், என்னை வீழ்த்தி பார்க்கின்றாய், வெட்ட பார்க்கின்றாய். ஆனால் முருகப்பெருமான் எனக்கு அன்பு என்கின்ற ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றார், அவிரோத ஞான சுடர்வாளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே எனக்கு பயமில்லை. கண்டாய், இதை நீ காண்பாய், நீ நேரடியாக நீ பார்ப்பாய். அடா அந்தகா, அந்தகா என்றால் யமதூதனே, யமனே, அந்தகா வந்து பார், சற்றென் கைக்கு எட்டவே, என்னுடைய கைக்கு எட்டுற மாதிரி நீ வா, நான் உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன். இது சத்தியமான வார்த்தை என்று அருணகிரிநாதர் மிக அற்புதமாக சொல்லி, மரண பயமில்லாத வாழ்க்கையை மானுடர்கள் கை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த பாடல் வழியாக சொல்லுவதாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடலை மீண்டும் நான் படிக்கிறேன். இப்பொழுது நம்மளுக்கு எல்லாம் பொருள் சுலபமாக தெரிகிறது. தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாய். அடா அந்தகா வந்து பார், சற்று என் கைக்கு எட்டவே என்று யமனுக்கே நம்ம எதிராளியாக எதிர் நின்று போரிடக்கூடிய வலிமை இந்த அன்பு என்கின்ற ஆயுதத்திற்கு இருக்கிறது. அந்த அன்பு என்கின்ற அந்த சுடர்வாளை பரிசளித்த முருகப்பெருமானே, உன்னுடைய கருணையை நான் வார்த்தைகளால் சொல்ல முடியுமா
என்று அருணகிரிநாதர் வியந்து போற்றுகிறதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக 26வது பாடல்ல அருணகிரிநாதர் மிக அற்புதமான ஒரு கருத்தை புலப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இறைவன் குருநாதனாக வருகின்றார் என்று இந்த பாடல் வழியாக சொல்லுகின்றார். கந்தர் அனுபூதியிலேயே அருணகிரிநாதர் மிக அழகாக முருகப்பெருமான் குருவாய் வருவார் என்று நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். எப்படி முருகர் வருவார்? உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய் வருவாய் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட குருநாதரை அறிமுகப்படுத்துகின்ற காட்சி இந்த 26வது பாடலில் அமைந்திருக்கின்றது. குருநாதர் வந்தார். குருநாதர் வந்து எனக்கு உபதேசம் செய்தார். மெய்ப்பொருளினுடைய உண்மைத்தன்மையை எனக்கு இரகசியமாக எடுத்து உரைத்தார். அதை நான் உள்வாங்கிக் கொண்டேன். நான் அகக்கண் திறக்காமல் புறக்கண் வழியாக பார்த்து கொண்டிருந்த எனக்கு அகக்கண்ணை திறந்து வைத்தாய். என்னுடைய வாழ்க்கையை ஆழ பார்ப்பதற்கு எனக்கு கற்பித்தாய். அதை நான் மெல்ல உணர்ந்து கொண்டேன், தெளிந்து கொண்டேன். இறைவா, முருகா, என்றும் நான் உன்னை மறவேன் என்று நன்றி கடன் பாராட்டுகின்ற விதமாக இந்த பாடலை அமைத்து காட்டியிருக்கின்றார். முருகப்பெருமானுடைய அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து அதன்படியாக வாழ்க்கையை நம்மெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற போதனையை இந்த பாடல் வழியாக நாம் பெறுகிறோம். அந்த போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள், அதன் வழியாக வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் அனைவரும் ஞானவான்கள், சிவயோகிகள். மற்றவர்கள் எல்லாம் யாருன்னா கர்மயோகிகள். அவர்கள்லாம் கர்மிகள். அந்த வார்த்தைகளை கேட்காம, இதனுடைய அர்த்தம் புரியாம, இன்னமும் அந்த கச்சடாவுக்குள்ளேயே இன்னும் இருந்த அப்படின்னா, இதுகாரம் நீ இருந்தாய், இப்பொழுது முருகனை உணர்ந்தாய், முருகனுடைய வேத பொருள் உன்னுடைய காதுக்கு கிடைத்தது, அதை உணர்ந்து அதன் வழியாக நீ ஞானச் சுடராக விளங்க வேண்டும். நீ ஞானச் சுடராக விளங்கினாய் என்று சொன்னால் நீ சிவயோகி ஆவாய், நீ ஞான யோகி ஆவாய். இல்லை என்று சொன்னால் நீயே தரையில கிடக்கிற மீன் மாதிரி தத்தளிக்க வேண்டியதுதான். நீ இன்னும் வாழ்க்கையில் அல்லல் பட வேண்டியதுதான். உனக்கு அல்லல் வேணுமா, தொல்லை வேணுமா, இல்லை முருகப்பெருமானுடைய கருணையோடு இன்பமான வாழ்க்கை வேண்டுமா என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் என்று சொல்லி சிவயோகியாக இருக்கக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை ஆசீர்வதித்து அருணகிரிநாதர் மகிழுகின்ற இந்த பாடல். இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலிலே அருணகிரிநாதர் நாமெல்லாம் போற்றி புகழுகின்ற வகையிலே முருகப்பெருமானை காட்சிப்படுத்தி இருக்கின்றார். என்றும் நம்முடைய நினைவிலிருந்து நீங்காத வகையிலே இந்த சொற்றொடரை அமைத்து காட்டியிருக்கின்றார். நீல மயில் மீது ஏறி வருகின்ற பிரான் எந்த நேரத்திலும் அவர் நமக்கு துணை இருப்பார். ராத்திரி இல்லை, பகல் இல்லை, எந்த நேரத்திலையும் அவர் நமக்கு துணை இருப்பார். அவர் யாரோட வருகிறார் அப்படின்னு சொன்னால் வள்ளியம்மையோடு வருகின்றார். கோலக்குரத்தியுடன்
வருவான். வருவான் அப்படிங்கிறது என்னன்னா, அது உறுதி வெளிப்பாடு. அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நம்ம உண்மையா, நம்ம மெய் உணர்வோடு, நம்ம அகச்சுத்தத்தோடும் புறச்சுத்தத்தோடும் முருகனே நீதான் துணை, எனக்கு வேற யாரும் துணை இல்லை என்று அவனையே சதம் என்று நம்ம நம்பினோம்னா, நீலச்சிகண்டியில் ஏறும் பிறான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான், இது சந்தேகமே இல்லை என்று அருணகிரிநாதர் அச்சாரமிட்டு சொல்லுகின்றார். இதற்கு பின்புதான் இப்படி வந்த முருகன், அவர் தான் குருநாதர். முருகன் தான் நமக்கு குருநாதர். அந்த குருநாதர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவர் சொன்ன சீலம், அதான் அந்த மெஞ்ஞானம், அந்த ஞானோபதேசம் சொல்லி இருக்கின்றார், செய்திருக்கின்றார். நான் பாவியாக இருந்த என்னை பரமனுக்கு இணையானவனாக ஆக்கிய ஒரு பொறுப்பு முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. அவர் சீலத்தை கொடுத்தார், என் சிந்தனையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், மெய்ப்பொருளின் தத்துவத்தை உணர்த்தினார். அதை நான் கிரகிச்சுக்கிறதுக்கு உடனே முடியலினாலும் மெல்ல படிப்படியா அதை நான் மாணவன் போல இருந்து குருநாதர் சொன்ன வார்த்தைகளை அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய பொருளை எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து அதை நான் தெளிந்தேன். மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகள். அதனுடைய மெய்ப்பொருளை நீ உணர்ந்துக்கப்பா அப்படின்னு முருகப்பெருமான் வந்து நமக்கு சொல்றார். நீலச்சிகண்டியில் கோலக்குரத்தியுடன் வந்து நான் உனக்கு கருணைக்கரம் நீட்டுகின்றேன், இதை நீ ஏத்துட்டு நீ வாழ்க்கையை வாழுகின்ற வகையில நீ ஞானச்சுடராக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அனைவரும் சிவ யோகிகளாக இருந்து காலத்தை வென்றிருப்பார்கள். அவர்களுக்கு காலம் என்றைக்கும் கை கொடுக்கும். அவர்களுக்கு மரண பயம் என்றைக்குமே இருக்காது. அந்த வாழ்வு ஜீவிதம் முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கருணை காட்சியை முருகப்பெருமான் பரிசாக நல்கி இருக்கின்றார். இதை உணர்ந்தவர்கள் சிலர், உணராதவர்கள் பலர். நம்ம வாழ்க்கையிலேயே யதார்த்த நிலையில அன்றாட சூழ்நிலையிலேயே நம்ம பார்க்கிறோம். நமக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புத வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடைச்ச காரணத்தினால இதனுடைய நுட்பத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுவதற்கும் அறிந்து கொள்ளுவதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் முருகப்பெருமான் கொடுத்த பிச்சை. அந்த கருணை அதன் காரணமாகத்தான், அந்த பிச்சையின் காரணமாகத்தான் நம்மளுக்கு பிச்சை கிடைச்சு முருகப்பெருமான் போட்டிருக்கிற காரணத்தினால்தான் யமனேவே எட்டி நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்திருக்குது. நமக்கு புறக்கண்களை கொண்டே இந்த வாழ்க்கை இதுகாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு உள்நோக்கி பார்ப்பது அப்படின்னா என்னன்னு இன்னைக்குதான் நம்மளுக்கு புலப்பட்டு இருக்குது. இந்த ஞான பிரஸ்த வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு அர்த்தம் இப்பதான் நம்மளுக்கு விளங்கி இருக்குது. இத்தனை நாள் நம்ம கபோதிகளாக, குருடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இத்தனை காலமும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது முருகப்பெருமானுடைய கருணையினாலே நமக்கு சிவயோகிகள் ஆகி காலத்தை வென்றிருக்கக்கூடிய நமக்கு ஒரு அற்புத சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. ஆகவே கருணைக்கு பாத்திரமான ஒரு சிலரில் நாமும் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு நம்ம அமைந்திருக்கின்றது. பலர் இன்னும் கீழ்த்தட்டிலேயே உழன்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது. முருகப்பெருமானை நினைக்காம, முருகப்பெருமானுடைய புகழை பாடாம, முருகனே சதம் என்று இருக்காமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் கர்மிகள். அவர்களுக்கு வாழ்வு கிடையாது. அவர்கள் மரிப்பார்கள்.
அவர்கள் உழன்று போவார்கள், இறந்து போவார்கள். அவர்களுக்கு துன்பமே எந்நாளும் வாழ்க்கை, அவர்களுக்கு இன்பம் என்பது இல்லை. யாருக்கு இன்பம் என்று சொன்னால் நமக்குத்தான் இன்பம். ஏனென்றால் நாம் முருகப்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகி அவருடைய இரகசிய சொற்களை ஏற்று அதை மெல்ல மெல்ல தெளிந்து அதை சிவயோகிகள் ஆகியிருக்கின்றோம். ஆகவே நாம் காலத்தை வென்றவர்களாக ஆகியிருக்கின்றோம். இத்துணைக்கும் காரணம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வந்த முருகப்பெருமான் தான் இந்த அருளை எனக்கு காட்டியிருக்கின்றார் என்று இந்த நேரத்திலே நம்ம இந்த பக்குவப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சிந்தனைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு நாம் அருமையான வாய்ப்பை முருகப்பெருமானுடைய கருணையினாலே பெற்றிருக்கின்றோம். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார், மரிப்பார் வெறும் கருமிகள் என்று அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த வார்த்தைகள் எல்லாம் பொன்பொதிந்த வார்த்தைகளை அருணகிரிநாதர் நமக்கு சொல்லி அருமையான சிந்தனைகளை எல்லாம் சொல்லுவதற்கு அருணகிரிநாதர் வாய்ப்பளித்திருக்கிறார். அவர் மூலமாக அவர் வழி நின்று முருகப்பெருமானுடைய கருணையை முன்னிறுத்தி இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு பெற்ற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைப்புக்கும் பிரேமா அம்மா அவர்களுக்கும் என்றைக்கும் நன்றி கடனுடையவனாக இருக்கின்றேன் என்று கூறி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவாய நம. அருமை அருமை அருமை. ரொம்ப சிறப்பான ஒரு முன்னோட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பாடலை ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எப்படிலாம் நம்ம அந்த திருச்செங்கோட்டில் அந்த பெருமாள் திருச்செங்கோட்டில் போனவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அந்த திருச்செங்கோட்டை அந்த கோயிலுக்கு போனவங்க அந்த முருகனுடைய அந்த திருப்புகழாகட்டும், அங்க இருக்கிற அந்த கோயிலுடைய வரலாறு, பெரும்பாலும் திருச்செங்கோட்டான முருகன் தான், சிவன் அர்த்தநாரீஸ்வரர். பெரும்பாலும் அங்க நினைக்க மாட்டோம் நம்ம, ஏன்னா முருகனை தான் நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருச்செங்கோட்டுடைய அந்த திருப்புகழ், அவர் அங்க வாழ்ந்த தெய்வ திருமலை, அந்த கோயில் வந்து மலையே தெய்வ திருமலை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு அந்த பாடலை எடுத்து கொடுத்து தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழிப்பிலரே முருகப்பெருமான் அங்க வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை தாங்கி நிற்கிறாருன்னு சொல்லி அழகா வேலை தாங்கி நிற்கின்றாரு. வணங்குவதும் வாழ்த்துதும் நம்மளுடைய வேலை தான் அப்படின்னு அந்த அழகா அருணிகநாதர் அந்த பாடலை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு என்னது, எனக்கு நீ நன்றாய் படைத்தாய், அதாவது சொன்னீங்களே உடம்போடு 2 கையை 2 காலை ஒட்டி கொண்டிருக்கும்னு சொன்னீங்களா, அதெல்லாம் சிறப்பான ஒரு கருத்துங்க. மிக அருமையாக இந்த ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அடுத்ததாக நமக்கு என்னன்னா, அந்த 5 செவிகளை நம்ம என்ன பண்றோம், தவறான வழிதான் செயல்பட்டிருக்கோம். அந்த தவறான வழியில போகாம நம்ம கோம் குருடு செவிடு இந்த மாதிரிலாம் நம்ம குறைபாடு இல்லாம நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்புக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும் இல்லையா? அந்த வழிபாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லணும், பெருமானை நினைத்து நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது இந்த பாடுற முறையா நான் உணர்ந்து கொண்டேங்க. அதாவது கை வைத்து வீடு கொலையும் முன்னே வந்து காத்துறது. நான் என்ன சொன்னேன், அந்த பெருமானே உன்னை போன வைக்கிறேன், அந்த குறைகளையெல்லாம் எனக்கு தீர்த்து வைப்பாள். இந்த நீண்ட நாள் இந்த உயிர் வந்து இருக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, அப்புறம் நம்ம விட்டு போயிடும். அதான் சொன்ன உடம்பு கைட்டு போயிடுன்னு சொன்னீங்களா, அது அழகா ஒரு உதாரணம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து அன்னைக்கு இன்னைக்கு கேட்டது. அந்த மாதிரி உடம்பு கைட்டு தானா போயிடும். அந்த பழத்தை எடுத்து வச்சுன்னா மேத்தோடு தனியா உள்ள சொல்ல தனியா, அந்த மாதிரி நம்முடைய உடம்பு தோலுக்கு தனியா கைட்டிடு உதாரணமும் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அந்த நீங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னை பிரிவித்து விடுவிப்பாய் பெருமானே என்று முருகப்பெருமானை வேண்ட மாதிரி அருணிகநாதர் எப்படி உணர்ந்து பாடிருக்கிறாரோ, நீங்களும் அந்த மாதிரி அந்த கருத்தை எடுத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த கிண்ணம் அப்படின்னா நாங்க என்னென்ன சாதம் குழந்தைங்களை ஊட்டுவோம் இல்லையா, அதான் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கிண்ணம்ன்றதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்து, அந்த திரைப்படத்துல வாழ்ந்துட்டு இருக்க அம்மாவை நினைச்சு வள்ளியை சந்திக்கிறாரு.
இருவருக்கும் மன ஒற்றுமை ஏற்படுகிறது என்று அந்த பாடல் மூலமாக ரகசிய சொல் வெளியாகி விட்டது கேடுக்குழல், அந்த கோடுக்குழல், அந்த விளக்கம் ரொம்ப அருமைங்கய்யா. அந்த பெருமான் வேடு குலத்துல பெண்ணு, அவர் முருகப்பெருமான் போய் அங்க 2 பேருமே மனம் ஒன்றி இருக்கிறாங்க. அந்த மனக்கோலத்துல இருக்க முருகப்பெருமானை நம்ம என்ன செய்யணும், அந்த மனதார உள்ளார நினைத்து அந்த இன்பத்தை பருகி சிறப்பா அந்த காட்சி நம்ம கண் முன்னாலே தெரிகிற மாதிரி நீங்க அதை வர்ணித்து கொண்டு வந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அதெல்லாம் கேட்க கேட்க. அந்த கிண்ணம்னா அந்த என்ன சொல்ற துன்ப சாகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுல நம்ம போகக்கூடாது, அந்த அந்த இதுல இருந்து வெளியில வரணும், உங்க உபதேசத்தை நம்ம உயர்த்த வரணும்னு சொல்லி இந்த பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்ததாக 25வது பாடல் சிறப்பு தான், அதுக்கு ஒரு விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்க. அன்புதான் 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 ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த இவரை பத்தி வின்சென்ட், அந்த சர்ச்சு இங்கிலாந்துல இருக்கக்குள்ள 3 பேரும் 3 பக்கமா இருந்தப்பையும் அந்த அன்பினாலதான் சுட்டு தாழ்த்திட முடியும், ஒரு நிமிஷத்துல செய்ய முடியும். ஆனா அவர் அந்த மனசு மாறிச்சு பாருங்க அவருக்கு. அப்ப அந்த அன்பினால அவர் காந்தி அவர் கண் முன்னால தெரிஞ்சனால அந்த அன்பினால வழிபட்டதுன்னு எடுத்து ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல் 26 ரொம்ப சிறப்பு. பெருமான் எப்படி வருவார்னா, நீலச்சிகண்டியில ஏறும் எந்த நேரத்துல நமக்கோசரம் வருவான், கோலப்புறத்தோடு வருவான். குருநாதன் சொன்ன அந்த மெல்ல தெரிந்து சிவ எல்லாமே பெருமான் நம்ம உணர்ந்து வழிபட்ட சிவ யோகிகள். நம்ம காலத்துல இது மட்டும் வீணாக்காம முருகப்பெருமானே நினைத்து நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது அந்த காலத்தை இப்ப வெறும் கருவிகளே அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் நம்ம சிவ யோகி ஆயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். அது அந்த கந்த அலங்காரத்தை முருகனுடைய அந்த பாக்கள் எல்லாமே சிறப்பான ஒரு பாக்கள் தான். அதான் பூமாலையை கட்டி போட்ட 1 நிமிடத்துல காய்ந்து போயிடும். அது என்ன சொல்லுவாங்க, பூவை கட்டி எடுத்துட்டு போன நான் தான் போட்டேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு பெருமைப்படுத்தி போனோம் முருகப்பெருமான். ஆனா பாமாலைதான் சிறப்பு. முருகப்பெருமான் நினைத்து பாமாலை பண்ணி என்னைக்குமே அது காயாது இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு முருகன் பெருமான அந்த கோலப்புறத்தியோட நீலச்சகண்டில நமக்கோசரம் வரக்கூடிய என்ற பெருமான நம்ம என்ன செய்யணும், எந்த நேரத்துல வருவான், கூப்பிட்ட குரல் உடனே மாத்திரத்துல ஓடி வருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும், பக்குவப்படுத்தி இருக்கணும், மனசுல ஆயத்தமா இருக்கணும். எதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னா அவனுடைய திருவடியை பிடிச்சுக்கிறத ஆயத்தமா இருக்கணும். அந்த மாதிரி மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். ஆசையிலே பஞ்சபுலன்ல மீண்டும் மீண்டும் போகாம நம்ம ஆசையெல்லாம் கட்டுப்படுத்தி முருகப்பெருமான் திருவடி ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் அதை கடைப்பிடிக்க அந்த பக்குவம் நடிக்க வரணும்ன்ற அந்த பாடலோட விளக்கம் ரொம்ப அருமைங்கய்யா. இன்னும் நிறைய கருத்து எடுத்து சொன்னீங்க, இன்னைக்கு கொஞ்சம் நான் எழுத முடியல, இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான ஒரு கருத்தெல்லாம் எடுத்து அடியனுக்கு கேட்டு உணர்ந்தேன். நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இந்த உடம்புக்கு ஒரு பிச்சில ஏதோ ஒரு பேர் கூட கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், அது எழுதல, இருந்தாலும் சரியான முறையில அதுக்கு கேட்டேன், நல்லா கேட்டேன். இன்னொரு தடவை யூடியூப்ல பார்த்து எனக்கு விளக்கம் எடுத்து எழுதணும். ரொம்ப அருமைங்க. 4 பாடலும் விளக்கம் பொறுமையா ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாயன வாழ்த்து பாடல் பாடி மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு, யாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தை நீங்க பரிமாற்றம் பண்ணலாம். நீங்க என்ன உணர்ந்தீங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூடு செய் தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். யாராவது பேச